ஜோ 50th டே. இந்த படத்துல இருக்க அந்த ட்ரெய்லர்ல வச்ச டயலாக் தான் இந்த மொத்த படம். நமக்கு பிடிச்சது பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும், நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது பண்ணும்போது தான் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, எங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்காகவும் மாத்தி மாத்தி நாங்க எல்லாரும் எங்களுக்காக பண்ணிக்கிட்ட படம் தான். நாங்க எல்லாரும் எங்களுக்காக மட்டும் பண்ணாம திருப்தியா ஆடியன்ஸ் இந்த தியேட்டர்ல இருந்து வெளியே போகணும் அப்படின்னு யோசிச்சு பண்ண படம். ஸோ இந்த வெற்றி, இந்த 50வது நாள் ஜோ அப்படின்னு அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு. ஸோ என்னோட திருப்தி மட்டும் இல்லை, இந்த மொத்த டீமோட முகத்திலையுமே நீங்க அந்த திருப்தியை பார்க்க முடியும். அதை தாண்டி எனக்கு ஒன்று சொல்லணும், இது சொல்லாமான்னு தெரியல. இங்க இருக்க பிரஸ் அண்ட் மீடியால இருக்க நிறைய பேர்கிட்ட நான் அதை பார்க்க முடிஞ்சுது. இங்க வரும்போது உண்மையிலேயே ஹாப்பியா ஸ்மைல் பண்ணி என்னை ஹக் பண்ணி எனக்கு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வெற்றியை பார்க்கும்போது அப்படின்னு சொன்ன அந்த பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஆத்மார்த்தமான நன்றி. உங்ககிட்ட இருந்து தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆரம்பிச்சுது. ஸோ நீங்க இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ முடிஞ்ச உடனேயுமே இந்த படத்தோட ரிசல்ட்டை என் கண் முன்னாடி காமிச்சிங்க. ப்ரெஸ் ஷோல இருந்து இங்கிருந்து இந்த கதவை திறந்து வெளியில போய் அடுத்த 1 ஹவருக்குள்ளார ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சுது. ஆக்சுவலா நாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. டு பி ஹானஸ்ட், இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து நாங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா பண்ணோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இந்த படத்தோட கரெக்டான ப்ரொமோஷனா நான் பார்த்தது இங்க இருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான். இந்த படம் சக்சஸ்ன்றது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நாங்கள் அந்த பிரஸ் அண்ட் மீடியா ஷோ போட்டோம். அன்னைக்கு ஈவினிங் நீங்க போட்ட ட்வீட் அண்ட் நீங்க கொடுத்த நியூஸ்லயே அது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிக்குது, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க அப்படின்றதுக்கு ஜோ ஒரு பெரிய உதாரணமா இருந்தது. ஸோ அதுக்குள்ளார நாங்க எல்லாரும் வேலை பார்த்தோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை கொடுத்த பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்க ஸ்டில் போட்டோகிராஃபர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் நான். அண்ட் இதோட ஆரம்பம் அதான் என்கிட்ட ஹரி வந்து கதை சொல்லும்போது அந்த கதையில வந்து நான் வேலை பார்த்த படத்துல இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி அவன், அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இந்த ஜோ கதையை கேட்கும்போது அதுக்கு முன்னாடி ஹரியை நான் பார்த்துட்டு இருந்த விதம்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம கூடவே இருக்கான், ஜாலியாக அப்படி சுத்திட்டு இருக்கோம், தொல்லைக்கு போடுறோம், அப்படி வாடா போடா அப்படி பேசி ஜாலியாக சுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி இந்த கதையை சொல்லும்போது அவனுக்கு சினிமா மேல இருக்க லவ்வும் அவனோட லவ்வும் எவ்வளோ அழகா இருக்குன்றது தான் அந்த கதைக்குள்ளார இருந்தது. ஸோ அது எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்தது. கதையை வந்து ஆமா, இது ஆக்சுவலி நான் சொல்லாம மறைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஹரி வந்து 7 மணி நேரம் நரேட் பண்ணாரு, அதை அவரே சொல்லிடுறாரு வேற. 7 மணி நேரம் பொறுமையா கதை கேட்டதுக்கு காரணம் அது அவ்வளோ சோல்ஃபுல்லா இருந்தது, அதுக்குள்ளார அவ்வளோ அழகான விஷயங்கள் இருந்தது. ஸோ அது எல்லாமே விஷுவலா எப்படி இருக்குன்றது அந்த நரேஷன் ஃபுல்லா வந்து அவர் எனக்கு நரேட் பண்ணாது. அது ஹரின்றதுக்காக மட்டும் அப்படி 7 மணி நேரம் கேட்பேன்லாம் நினைச்சிடாதீங்க. யார் சொன்னாலுமே 7 மணி நேரம்னாலும் 8 மணி நேரம் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அப்படி கேட்கும்போது ஹரி சொன்னதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுவாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட பெரிய டாஸ்கா இருந்தது. சின்ஸ் நான் அங்கிருந்து ஹரிக்கிட்ட இருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சது. ஸோ அதனால நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்குள்ளார நான் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன், யாரும் பயந்துருவும் வேண்டாம். ஸோ ஹரி வந்து ஒரு டெபியூ டைரக்டர். அவர் சொல்ற விஷயம்ல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும்போது கொண்டு போய் ப்ரொடக்ஷன்ல நம்ம பிச் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து நம்புவாங்களா அப்படின்னா நிறைய பேர் அதை நம்பல. ஒரு டெபியூ டைரக்டர், ஒரு லவ் ஸ்டோரி, இது எல்லாமே பாருங்களேன். ஒரு டெபியூ டைரக்டர் ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போறாரு, ரியோ மாதிரி ஒருத்தன் அதுல ஹீரோவா நடிக்க போறான். மீதி டெக்னீஷியன், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே நிறைய பேர் டெபியூவா இருக்க போறாங்க. இது மேல ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல. இந்த படத்தை கொண்டு போய் நாங்க ப்ரெசென்ட் பண்ணி இது நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இது மேல ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல. அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரெசன்டேஷன்ன்றது என்னது, இந்த படம் எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம்ல, நாங்கள் பிபிடி பவர் பாயிண்ட்ல இருந்து போட்டோஷாப் வரை எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி இந்த படம் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட படத்தையே நாங்கள் ஓட்டிலாம் காமிச்சோம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு.